அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளுக்குரிய தியான பகுதி லூக்கா 19ஆம் அதிகாரம் 29 முதல் 42 வரை உள்ள வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். The Gospel of Luke chapter 19 verses from 29 to 42. லூக்கா 19ஆம் அதிகாரம் 29 முதல் 42 வரை உள்ள வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் சொல்லப்பட்டுள்ளது 29ஆம் வசனம், இயேசு ஒலிவ மலை என்னப்பட்ட மலையின் அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது. இயேசு ஒலிவ மலை எனப்பட்ட மலையின் அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது. இந்த ஒலிவ மலை நமக்கு எதை அறிவிக்கிறது? த மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸ், ஒலிவ மலை எதை நமக்கு அறிவிக்கிறது? இந்த ஒலிவ மலை எருசலேமுக்கு கிழக்கே அமைந்துள்ளது. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளை அறிவிக்கிறது. The book of Zechariah chapter 14 verse 4. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், பேஜ் நம்பர் 1102. அந்த தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளை அறிவிக்கிறது. 4ஆம் வசனம், அந்நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். சகரியா தீர்க்கதரிசி அழகாக சொல்லி உள்ளார். அந்நாளிலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும் என்று சொல்லியுள்ளார். 5ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் சொல்லப்பட்டுள்ளது, இயேசு மறுபடியும் வருவார். என் இயேசு, நம் இயேசு மறுபடியும் வருவார். நம் தேவனாகிய கர்த்தர் வருவார். நம் தேவனாகிய கர்த்தர் வருவார். தேவரீரோடே எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். அந்நாளிலே இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அந்நாளிலே இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் ஒலிவ மலையிலே நிற்கும். On that day his feet will stand on the Mount of Olives. இனி லூக்கா 19:29 எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 19:29. இயேசு ஒலிவ மலை எனப்பட்ட மலையின் அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்தார். பெத்தானியா என்றதுமே நமக்கு நினைவுக்கு வருவது மார்த்தாள், மரியாள், லாசரு. அதிலும் முக்கியமாக மரித்த லாசரு உயிர்ப்பிக்கப்பட்டது. அங்கே இயேசு கனப்படுத்தப்பட்டார். லூக்கா 19:29 முதல் 35 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். லூக்கா 19:29 முதல் 35. இயேசு ஒலிவ மலை எனப்பட்ட மலையின் அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, இயேசு தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி சொல்லுகிறார், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம் ஏறி இராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். இயேசு ராஜாவுக்கு, ராஜாதி ராஜாவுக்கு இதுவரையிலும் ஒருவரும் ஏறி இராத கழுதை குட்டி வேண்டும்.
அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அது இயேசு ராஜாவுக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அது எங்கள் ராஜாவுக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். நீங்கள் அப்படி சொல்லும்போது அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு இயேசு சொன்னபடியே கண்டார்கள். 33ஆம் வசனம், கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், அதற்கு உரிமையாளர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்னார்கள். 35ஆம் வசனம், அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதின்மேல் போட்டு இயேசுவை அதின்மேல் ஏற்றினார்கள். அந்த கழுதை குட்டியை கொண்டு வந்து அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதின்மேல் போட்டு இயேசுவை அதின்மேல் ஏற்றினார்கள். கழுதையின் மேல் இயேசு ராஜாவாக பவனி வருகிறார். அந்த நாட்களிலே யூதேயாவில் குதிரைகள் அதிகமாக போருக்கு பயன்படுத்தப்பட்டன. பயணத்திற்காக கோவேறு கழுதை, ஒட்டகம் போன்றவற்றை பயன்படுத்தி வந்தனர். போருக்கு அடையாளமாக குதிரையையும் சமாதானத்திற்கு அடையாளமாக கழுதையையும் பயன்படுத்தி வந்தனர். அரசர்கள், இளவரசர்கள் அமைதி காலத்தில் மற்றும் விசேஷித்த நாட்களில், விசேஷித்த பண்டிகையின் காலங்களில் கழுதையில் பயணம் செய்து கொள்வது உண்டு. அநேக வசனங்களில் இதை பற்றி சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்கள், பேஜ் நம்பர் 422, 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்கள். 1 Kings chapter 1 verse 32. 1 ராஜாக்கள் 1:32. தாவீது ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கையும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் யோய்தாவின் குமாரன் பெனாயாவையும் என்னிடத்தில் வரவழைங்கள் என்று சொன்னார். அவர்கள் தாவீதின் ராஜாவிடத்தில் ஆசாரியர், தீர்க்கதரிசி, அவருக்கு அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து செய்யக்கூடிய தலைவர், அவர்களை என்னிடத்தில் வரவழைங்கள் என்றார். 1 ராஜாக்கள் 1:33, 33ஆம் வசனம். அடுத்த வசனம், அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது தாவீது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலோமோனை என் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள் என்று சொன்னார். இங்கே தாவீது ராஜா சொல்லுகிறார், ராஜாவுக்கு முன்பாக வந்த அந்த 3 பேரையும் பார்த்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனாகிய என்னுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு போய் என் குமாரனாகிய சாலோமோனை என் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள். அங்கே அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுங்கள். என் குமாரனாகிய சாலோமோனை என் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி என்று சொல்லி அனுப்புகிறார். அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ண கோவேறு கழுதையில் அனுப்புகிறார். இங்கே இயேசுவும் ராஜாவாக கழுதையின் மேல் எருசலேமுக்கு வருகிறார். மத்தேயு 21:4-5 வசனங்கள். மத்தேயு 21:4-5. அதிலே சொல்லப்பட்டுள்ள அதே வசனம் யோவான் 12:14. யோவான் 12:14. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதிலே சொல்லப்பட்டுள்ளது, இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார். இதோ உன் ராஜா, உன் ராஜா, உன்னை ஆளுகிற ராஜா, உன்னுடைய தேவைகளை சந்திக்கிற ராஜா, உனக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிற உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும்
ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார். உன்னை சந்திக்கும்படியாய் வருகிறார். உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் வருகிறார். உனக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாய் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இது அன்றைக்கு ஆல் ஆஃப் எ சடன் நடந்த ஒரு சம்பவம் அல்ல. தீர்க்கதரிசியினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பப்படும் முன்னே தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. லூக்கா 19:36. லூக்கா 19:36. அவர் போகையில், இயேசு பிரயாணமாய் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியில் விரித்தார்கள். ஏன் தங்களுடைய வஸ்திரங்களை விரிக்க வேண்டும்? வஸ்திரம் சிறப்பான வரவேற்பை காண்பிக்கிறது. தங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து தங்களுடைய ராஜாவை மகிமைப்படுத்துகிற, கனப்படுத்துகிற அந்த சிறப்பான வரவேற்பை குறிக்கிறது. யோவான் 12:13 யோவான் 12:13 குருத்தோலைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். பாம் லீவ்ஸ், அது இணைந்திருக்கிறது, ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. அது யூனிட்டியை குறிக்கிறது, ஒன்றோடொன்று ஐக்கியமாய் இருக்கிறதை காண்பிக்கிறது. ஜனங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று ஐக்கியமாய், திரள் கூட்டம் ஜனங்கள் அவர்கள் குருத்தோலையை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். வேவிங் பாம் லீவ்ஸ், அது மகிழ்ச்சியின் அடையாளத்தை குறிக்கிறது, அவர்கள் சந்தோஷத்தை குறிக்கிறது. 37ஆம் வசனம் இயேசு ஒலிவ மலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில், இயேசு ஒலிவ மலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, அவர்களுடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை, சந்தோஷத்தின் மிகுதியினால அவர்கள் சந்தோஷப்பட்டு, அடுத்த வசனம், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா, எங்கள் ராஜா, இயேசு ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். Peace in heaven and glory in the highest. They joyfully praised him in loud voices. அவர்கள் அதில் சொல்லப்பட்ட மிகுந்த சந்தோஷத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். மத்தேயு 21:9 மத்தேயு 21:9 சொல்லப்பட்டுள்ளது, முன்னடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், அவர்தான் துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரர், அவர்தான் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் என்று சொல்லி அவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஓசன்னா என்பது இப்போதே ரட்சியும் அல்லது ரட்சிக்க நான் வேண்டுகிறேன் என்பதாகும். இப்போதே ரட்சியும் அல்லது ரட்சிக்க நான் வேண்டுகிறேன் என்பதாகும். இயேசு கிறிஸ்து தன்னை சமாதான பிரபுவாக, சமாதான கர்த்தராக, சமாதான ராஜாவாக காண்பித்தார். தன்னுடைய ஜனம் தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். இங்கே ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டுள்ளது. 1 நாளாகமம், 1 Chronicles chapter 29 verse 11. 1 நாளாகமம் 29:11. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும்
மகத்துவமும் உம்முடையவைகள். எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டுள்ளது பாருங்க. அவங்க அப்படி சொல்லி ஆர்ப்பரித்தாங்க. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். நீர்தான் சர்வ சிருஷ்டிகர், நீர்தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், நீர்தான் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், எல்லாவற்றின் மேல் உமக்குத்தான் அதிகாரம் உண்டு. கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஆண்டவரே, ராஜ்யம் தேசங்கள் உம்முடையது, அகில உலகமும் உம்முடையது, நீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். Yours, O Lord, is the greatness and the power and the glory and the majesty and the splendor. For everything in heaven and earth is yours. Yours, O Lord, is the kingdom. You are exalted as head over all. எல்லாவற்றுக்கும் மேலாய் நீர் மகிமையாய் உயர்ந்திருக்கிறீர். You are our Savior. You are our Savior. Save us, Lord. Save us now. You are our helper. You are our helper. Help us, Lord. Help us now. You are our healer. You are our healer. Heal us, Lord. Heal us now. Give us victory, O Lord. Be with us and bless us, O Lord. என்றெல்லாம் சொல்லி எவ்வளவாய் ஆர்ப்பரித்திருப்பார்கள் பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் இருதயம் எவ்வளவாய் மகிழ்ந்திருக்கும். தம்முடைய ஜனத்தை வனாந்தரத்தின் வழியாய் நடத்தி வந்த ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார். யாத்ராகமம் 25:8. யாத்ராகமம் 25:8. எக்ஸோடஸ் சாப்டர் 25 verse 8. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. எப்பப்போ ஜன பார்க்கிறாரோ, ஜன திரளை பார்க்கிறாரோ, இயேசுவின் இருதயத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. He wants to stay with them. He wants to be with them. எப்பவும் அவர் அங்கே மகிமையாய் வீற்றிருக்க விரும்புகிறார். தம்முடைய ஜனத்தோட அன்பாய், அந்த அன்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய், அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாய், அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய், இயேசுவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர்களோடு கூட இருக்க விரும்புகிறார். நான் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். எப்பொழுதுமே ஆண்டவர் தம்முடைய ஜனங்களோடு கூட இருப்பதையே விரும்புகிறார். மனுஷர் கூடி அவர் சமூகத்தில் வரும்போது ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார். எவ்வளவு ஏக்கத்தோட நமக்காக காத்திருக்கிறார் பாருங்க. அவர் சொல்லி இருக்கிறாரே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ, எங்கே அலைந்து திரிகிறார்கள் என்று சொல்லப்படவில்லை. என் நாமத்தினாலே எங்கே கூடி வாசம் பண்ணுகிறார்களோ, எங்கே கூடி இருந்து ஐக்கியத்தோடு ஜெபிக்கிறார்களோ, ஒரு மனதோடு என்னை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, ஒரு மனதோடு என்னை தேடுகிறார்களோ, அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்றார். அந்த இயேசு இன்றைக்கும் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். ஆலயத்துக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷமா வாங்க. ஏன்னா ஆண்டவர் மகிழ்ச்சியோடு நம்மத்திலே அவர் நாம் வருவதற்கு முன்பாகவே வந்து காத்திருக்கிறார். என் பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறார்கள், என் முகத்தை தேடி என் பிள்ளைகள் என்னை பார்க்கும்படியாய் என்னிடத்தில் வருகிறார்கள், என்னை நோக்கி கூப்பிடும்படியாய் என்னிடத்தில் வருகிறார்கள். நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வருவேன், நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். பாருங்க, ஆண்டவருடைய இருதயத்தை பாருங்க, அவருடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை பாருங்க. நமக்காய் ஏங்கி நிற்கிறார், நமக்காய் காத்து நிற்கிறார், நமக்காய் எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆயத்தப்படுத்தி மகிழ்ச்சியோடு புன்னகை முகத்தோடு தேவ சமூகத்திலே கர்த்தர் எழுந்தருளி நமக்காய் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய ஆண்டவர் பாருங்க. நம்ம அதை நினைக்கிறோமா? நம்ம நினைக்கணும், நான் இயேசுவை பார்க்க போகிறேன், இயேசுவோடு நான் பேச போகிறேன், நான் இயேசுவின் முகத்தை பார்க்க போகிறேன், அந்த இன்ப பிரசன்னத்திலே நான் களி கூர்ந்து மகிழ போகிறேன்.
அவர் என்னை ஆசீர்வதிப்பார். என்னை ஆசீர்வதிப்பதுதான் என் ஆண்டவருக்கு பிரியம். அது மட்டுமல்ல, கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் வேதனை கூட்டார். அது வேதனை இல்லாத ஆசீர்வாதம். அது என்னை மகிழ்ச்சி ஆக்கக்கூடிய, என் வாழ்நாளெல்லாம் ஆண்டோடைய வருகை பரியந்தம் அதை நான் முழு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நித்திய சுதந்திரமாய் ஆசீர்வதிக்கும்படி எனக்காய் தருகிற ஆசீர்வாதம். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. நம்ம நினைக்கிறதே இல்லை. சில நேரங்கள் அதிக பாரத்தோட வருகிறோம். ஆண்டவரை, இந்த பாரத்தோட சமூகத்தில் இறக்கி வைக்கும்படியாய் வருகிறேன், எனக்கு ஒரு விடுதலைக்காய் வருகிறேன், ஒரு ஜெயத்திற்காய் வருகிறேன் என்று சில நேரங்களில் சந்தோஷத்தோடு வருகிறோம். கர்த்தர் நன்மை செய்ததுனால பொருத்தனை காணிக்கையை செலுத்தி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் வருகிறோம். கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அவருடைய வசனத்தை, வார்த்தையை கேட்கும்படியாய் நம்முடைய இருதயத்தை ஆயத்தமாக்கி வருகிறோம். ஏனென்றால் அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார், அழிவுக்கு தப்புவிக்கிறார், நம்மை போஷிக்கிறார், நம்மை போதிக்கிறார், நம்மை கரம் பிடித்து அவருடைய பாதையிலே அவருடைய ஆலோசனைப்படி நம்மை நடத்துகிறார். எவ்வளவு பெரிய ஆண்டவர் பாருங்க. அடுத்த வசனம், அடுத்த 2 வசனங்கள் லூக்கா 19ஆம் அதிகாரம் 41, 42. லூக்கா 19, 41, 42. லூக் சாப்டர் 19 verse 41 and 42. இயேசு எருசலேமுக்கு சமீபமாய் வந்தபோது, இவ்வளவு நேரமும் நல்லா ஆர்ப்பரிக்கிறாங்க, துதிக்கிறாங்க, ஸ்தோத்திரிக்கிறாங்க. இப்ப இயேசு எருசலேமுக்கு அருகில வந்து விட்டார். சமீபமாய் வந்தபோது எருசலேம் நகரத்தை பார்த்து, இயேசுவின் கண்கள் அந்த எருசலேமின் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அதற்காக அந்த எருசலேம் நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார். இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். எருசலேம் நகரத்துக்காக, அந்த எருசலேம் நகரத்தின் ஜனங்களுக்காக. அந்த ஜனங்கள் ஆண்டவரை விட்டு விலகி போவாங்க. இப்போ ஆர்ப்பரிக்கிறாங்க, ஓசன்னா ஓசன்னா என்று. நீர் எங்கள் ராஜா, நீர் மகிமைப்படும், எங்கள் இரட்சகர் எங்களுக்கு இறங்கும் என்று சந்தோஷத்தோடு துதியை, ஸ்தோத்திரத்தை செலுத்தி கூப்பிடுகிறார்கள். இதே ஜனங்கள் தாம் அடுத்த வாரம் அவரை சிலுவையிலே அறையும்படியாய் காத்திருக்கிறார்கள். இந்த ஜனங்களுடைய பரிதாபமான நிலைமையை பார்த்து, அந்த எருசலேம் நகரத்தின் கலக்கத்தை பார்த்து, அந்த எருசலேம் நகரத்தில் நடக்க போகிற காரியங்களை, தம்முடைய ஜனங்கள் கடந்து செல்ல போகிற பாதையை பார்த்த இயேசு அவருடைய இருதயத்தால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. இயேசு எருசலேமுக்கு சமீபமாய் வந்தபோது எருசலேம் நகரத்தை பார்த்து, எருசலேம் நகரத்துக்காக கண்ணீர் விட்டு அழுதார். கண்ணீர் விட்டு அழுதார். தெரிந்தோ தெரியாமலோ ஒருவருடைய கண்களில் கண்ணீர் வருதுன்னா நம்மளே பொறுத்து கொள்ள முடியவில்லை இல்லையா? இங்கே இயேசு பாருங்க, தம்முடைய ஜனத்துக்காக, தம்முடைய ஜனத்தின் மேல் வரப்போகிற ஆக்கினையிலிருந்து தப்பிக்கொள்ளும்படியாய் இயேசு அந்த ஜனங்களுக்காக கண்ணீர் விட்டு அழுதார். இயேசு அழுதார். அத்தனை திரள் கூட்டம் ஜனங்களுக்கு முன்பாக இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். இயேசு சொன்னார், 42ஆம் வசனம், இயேசு சொன்னார், எருசலேமே, என் ஜனமே, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும், இந்த கிருபையின் நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை, நீ சமாதானமாய் இருக்கும்படி நான் உனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, என்னை, என்னுடைய சமாதானத்தை நீ பெற்றுக்கொள்ளும்படியாய் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் உனக்கு நலமாயிருக்கும். உனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். இயேசுவை தவிர எல்லாம் தெரியும். இயேசுவின் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை மாத்திரம் அது உனக்கு இருந்ததானால், அதை நீ அறிந்திருந்தாயானால், அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ அறிந்திருந்தாயானால், அதை நீ வாஞ்சித்திருந்தாயானால் உனக்கு நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும், இந்த கிருபையின் நாளிலாகிலும், இந்த தேவ அனுக்கிரகத்தின் நாளிலாகிலும், இந்த நேரத்துக்காயிலும், நான் முன்னோடு இருக்கிற இந்த நேரத்தில் ஆகிலும்
உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் உனக்கு நலமாயிருக்கும். இயேசு எவ்வளவு கண்ணீரோடு, எவ்வளவு துக்கம் நிறைந்தவராய், எவ்வளவு வேதனையோடு, எவ்வளவு பரிதாபத்தோடு இந்த வார்த்தைகளை சொல்லி இருப்பார் பாருங்க. அவர் சொல்லி இயேசு எருசலேமுக்காக கண்ணீர் விட்டு அழுதார். இயேசு எருசலேமுக்காக, இயேசு தம்முடைய ஜனங்களுக்காக, தம்முடைய ஜனத்தின் ரட்சிப்புக்காக, அவர்களை மீட்டு கொள்ளும்படியா ஏக்கத்தோடு, அந்த இருதயத்தில் அந்த வேதனையோடு இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். மத்தேயு 23:37, மேத்யூ 23:37, லூக்கா 13:34 வாசித்து பாருங்கள். எருசலேமே, எருசலேமே, என் ஜனமே, என் ஜனமே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். அவர்களை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனது இல்லாமல் போயிற்று. எருசலேமே, எருசலேமே, என்னால் ரட்சிக்கப்பட்ட, என்னால் மீட்கப்பட்ட, என் ரத்தத்தை சிந்தி காப்பாற்றப்பட்ட என் ஜனமே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை, உனக்கு ஈவாய் கொடுத்த பிள்ளைகளை, உன் பிள்ளைகளை, உன் சந்ததியை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். நான் ஏக்கத்தோடு இருந்தேன், நான் எதிர்பார்ப்போடு இருந்தேன், நான் ஆவலோடு இருந்தேன். உங்களுக்கோ மனது இல்லாமல் போயிற்று. எவ்வளவு உரிமையோடு, எவ்வளவு அக்கறையோடு சொல்லுகிறார் பாருங்க. கோழி அது தன் குஞ்சுகளை, ஆபத்து வரக்கூடாது, அந்த குஞ்சுகளை காப்பாற்றும்படியாய் அதன் மேல அவ்வளவு அக்கறையோடு அந்த குஞ்சுகளை எல்லாம் தன் சிறகின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளுகிறது. அப்படியே அதே வண்ணமாக நான் எத்தனை தரமோ, நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை என் சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்க்க, சேர்த்து கொள்ள, சேர்த்து கொள்ள, அடைக்கலம் கொடுக்க, பாதுகாப்பு கொடுக்க, அவர்களை காப்பாற்ற, அவர்களை பராமரிக்க மனதாயிருந்தேன். உங்களுக்கோ, உங்களுக்கோ மனது இல்லாமல் போயிற்று என்று சொல்லி எருசலேம் நகரத்தை பார்த்து அதற்காக, தம்முடைய ஜனத்துக்காக இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே இயேசுவை பிதாவாகிய தேவன் அனுப்பினார். பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு இரட்சகராக, மீட்பராக அனுப்பினார். தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இயேசு ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு வந்தார். இயேசு இனி சாந்த குணம் உள்ளவராய் அல்ல, சமாதான கர்த்தராயும் அல்ல, இரட்சகராயும் மீட்பெருமாயும் அல்ல, இரக்கமும் மனது உருக்கமும் உள்ளவராயும் அல்ல, இனி கண்ணீர் விடுகிறவராயும் அல்ல, இனி அழுகிறவராயும் அல்ல, நீதியுள்ள நியாயாதிபதியாய் வரப்போகிறார். நீதியுள்ள நியாயாதிபதியாய் வரப்போகிறார். வெள்ளை குதிரையின் மேல் வரப்போகிறார். மறுபடியும் கழுதையின் மேல் அல்ல, வெள்ளை குதிரையின் மேல் ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக, தேவாதி தேவனாக, நீதியுள்ள நியாயாதிபதியாக வரப்போகிறார். தம்முடைய ஜனத்தை
தம்மோடு சேர்த்து கொள்ளும்படியாய் வரப்போகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ரெவலேஷன் சாப்டர் 19 verse 11. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதின் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறவர். வேத சத்தியத்தை அறிந்து கொண்ட நாம் நமக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் நம் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை, நம் சமாதானத்துக்கு உரியவைகளை நாம் அறிந்து கொள்வோமா? இயேசுவே என்று கூப்பிடுவோமா? அவர் செட்டைகளின் நிழலிலே அடைக்கலம் புகுந்து கொள்ளுவோமா? இயேசு நம்மை பாதுகாப்பார். இயேசு எந்த தீங்கும் நம்மை அணுகாதபடி எல்லா தீமைக்கும் நம்மை விலக்கி காப்பார். இயேசு நமக்கு சமாதானத்தை தருவார். நாம் தேவனுடைய ரட்சிப்பினால், தேவ நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்போம். கொடுமைக்கு தூரமாவோம். கொடூரமானவர்களின் சீறல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில் கர்த்தர் நமக்கு பலனும், நெருக்கப்படுகிற நமக்கு திடனும், பெரு வெள்ளத்துக்கு தப்பும் நிழலுமாய், நித்திய கண்மலைமாய் நம்மோடு இருப்பார். நாம் பயம் இல்லாதிருப்போம். நாம் திகிலுக்கு தூரமாவோம். அது நம்மை அணுகுவதில்லை. நம்மை பாதுகாக்கிற கர்த்தர் நமக்கு வலப்பக்கத்தில் நிழலாயிருப்பார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் நம்மை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் நம் ஆத்துமாவை காப்பார். அவர் இன்ப பிரசன்னம் எப்பொழுதும் நம்மோடு இருக்கும். இயேசு நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். எப்போதும் நம்மோடு இருப்பார். இயேசு எருசலேமுக்கு வந்தபோது எருசலேம் நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார். எவ்வளவு வேதனையோட சொல்லுகிறார் பாருங்க. உனக்கு கிடைத்த, உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த நாளிலாகிலும் இன்றாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை, அந்த சமாதான வழியை, அந்த சமாதான பாதையை நீ அறிந்திருந்தாயானால் உனக்கு நலமாயிருக்கும், நீ நன்றாயிருப்பாய். ஆனால் இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. எருசலேமே, எருசலேமே, என்னால் மீட்கப்பட்ட என் ஜனமே, என் சத்தத்திற்கு செவி கொடு, என் சத்தத்திற்கு செவி கொடு. என் வார்த்தையை உன் இருதயத்தில் ஏற்றுக்கொள். என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி செய். கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ, ஒரு முறை 2 முறை அல்ல, பல முறை, எத்தனை தரமோ எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள, என் சிறகின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ள, அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்க, அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க, அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள நான் மனதாயிருந்தேன். உங்களுக்கோ என்னை ஏற்றுக்கொள்ள, என் சட்டைகளின் நிழலிலே வாசம் பண்ண, என் சட்டைகளின் கிளையிலே அடைக்கலமாய் வந்து தங்க மனது இல்லாமல் போயிற்று. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் என்ன சொல்ல போகிறோம்? இயேசுவை பார்த்து என்ன சொல்ல போகிறோம்? இயேசுவே, இந்த உலகத்தில் நீர் என்னை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறீர். இந்த உலகம் எனக்கு போதும். எனக்கு அநேக ஃப்ரெண்ட்ஸை தந்திருக்கிறீர். அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு போதும். அவர்களுடைய ஆலோசனை போதும் என்று சொல்லி நம்மை நாமே தேற்றிக்கொள்ள விரும்புகிறோமா? நம் ஆண்டவரிடத்தில் அப்படி சொல்ல போகிறோமா? அப்படி அல்ல பிரியமானவர்களே. என்ன நிந்தை வந்தாலும் பரவாயில்லை, எந்த நிலைமையில் நான் இருந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய எல்லா நிலைமையிலும் எனக்கு இயேசு போதும் என்று சொல்லுவோமா? அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுந்தால் அவர் தமது சிறகுகளால் நம்மை மூடுவார். பொல்லாப்பு நமக்கு நேரிடாது, வாதை
நம் கூடாரத்தை அணுகாது. நாம் பாதுகாக்கப்படுவோம். வருகையிலும் இயேசுவோடு கூட நாம் காணப்படுவோம். இன்றைக்கு இந்த நாளிலும் ஆண்டவர் சொன்ன 2 முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, விழித்திருங்கள். 2வது, எச்சரிக்கையாயிருங்கள். ஒன்று, விழித்திருங்கள். 2வது, நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். மத்தேயு 25:13, மத்தேயு 25:13, Matthew 25:13, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். மனுஷகுமாரன் இயேசு இந்த பூமிக்கு வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால், அதை நீங்கள் அறியாமல் இருக்கிறபடியால் விழித்திருங்கள். எபேசியர் 5:16, Ephesians chapter 5:16, எபேசியர் 5:16, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை, இந்த கிருபையின் காலத்தை, இந்த நேரத்தை, இந்த நாளை, இந்த நிமிஷத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாட்களிலே அதிக எச்சரிக்கையாயிருங்கள், அதிக எச்சரிக்கையாயிருங்கள். இப்பொழுது வஞ்சக ஆவியின் கிரியைகள் அதிகமாக, அதிலும் பகிரங்கமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எந்த ஒரு விதத்திலும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு, அந்த வஞ்சக வலைக்குள்ளே விழுந்து விடாதபடிக்கு, நீங்கள் வழி விலகி போகாதபடிக்கு, நீங்கள் விழுந்து விடாதபடிக்கு அதிக எச்சரிக்கையாயிருங்கள், அதிக எச்சரிக்கையாயிருங்கள். பரிசுத்த வேதத்தின்படி இயேசுவை, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை, அவருடைய வசனத்தை அடையாளம் கண்டு கொண்டு விசுவாசத்தை விட்டு விலகாதபடி மோசம் போக்கும் கிரியைகளுக்கு உங்களை விலக்கி காத்து கொள்ளுங்கள், உங்களை விலக்கி காத்து கொள்ளுங்கள். அதிக எச்சரிக்கையோடு இருங்கள், எச்சரிப்பாக செயல்படுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார், கர்த்தர் உங்களோடு இருப்பார். நாம் ஜெபிப்போமா? இன்றைக்கு ஒரு வித்தியாசமான தேவ செய்தியை கேட்டீர்கள். எல்லாரும் கேட்போமா? கேன் வி ஆல் ஸ்டாண்ட் அப்? எல்லாரும் கேட்போமா? ஜீசஸ் சேவ் அஸ் நவ், ஜீசஸ் சேவ் மீ நவ், ஜீசஸ் ஹெல்ப் மீ நவ், ஜீசஸ் ஹீல் மீ நவ், ஜீசஸ் ப்ளீஸ் ஆன்சர் மை பிரேயர்ஸ் நவ், ஜீசஸ் கிவ் மீ பீஸ். அதை இப்பொழுதே தாரும் ஆண்டவரே. Give me victory. Jesus, give me joy in my heart. கேட்போமா? பாருங்க, வேத வசனம் என்ன சொல்லி இருக்கிறது? ஆண்டவர்கிட்ட உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. இது நம்முடைய அற்புதத்தின் நேரம். சொன்னாரே, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும், ஆண்டவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த ஸ்தானத்திலும் நான் உங்களிடத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் இயேசு நம்மத்திலே வந்திருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் வந்திருக்கிறார். வசனம் என்ன சொல்லுகிறது? மீட்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகி போயிட்டோ, விடுவிக்கிறதற்கு என்னிடத்தில் பெலன் இல்லாமல் போயிட்டோ என்று கர்த்தர் கேட்கிறார். பாருங்க, உன்னை மீட்க கூடாதபடிக்கு, உன்னை தூக்கி எடுத்து கன்மலையின் மேல் நிறுத்த கூடாதபடிக்கு என் கரம் குறுகிட்டோ, என் கரம் குறுகியா இருக்கிறது. விடுவிக்கிறதற்கு, உன்னை நெருக்கி கொண்டிருக்கிற கிரியைகள் இருந்து உன்னை விடுவிக்கிறதற்கு, உனக்கு விடுதலை கொடுக்கிறதற்கு, உனக்கு ஜெயத்தை கொடுக்கிறதற்கு, உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறதற்கு, உனக்கு சந்தோஷத்தை கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பதற்கு என்னிடத்தில் பெலன் இல்லாமல் போயிட்டோ. நான் கர்த்தர், நான் சகலத்தையும் சிருஷ்டித்தவர், நான் சகலத்தையும் ஆளுகிறவர், நான் தான் சர்வத்திலும் அதிகாரம் உள்ளவர். என்னால் எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும். எரேமியா 29:11 சொல்லி இருக்கிறாரே, எரேமியா 29:11, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை, என்னென்ன காரியத்துல ஒரு முடிவை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ, ஒரு அதிசயம் நடக்க வேண்டும் என்று காத்திருக்கிறீர்களோ, ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று காத்திருக்கிறீர்களோ, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், சர்வ வல்லவர் சொல்லுகிறார், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் உங்களுக்கு தீமைக்கல்ல, அவைகள் எல்லாம் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. அவைகளால் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும், அவைகளால் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும், அவைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும், அவைகளால் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். அவைகள் தீமைக்கு அல்ல, நீங்கள் பயப்படுகிறபடி. அவைகள் தீமைக்கு அல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். அவைகளால் நீங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்வீர்கள், நீங்கள் நிறைவான சமாதானத்தை பெற்றுக்கொள்வீர்கள், நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். எனக்கு அன்பானவர்களே, ஒரே ஒரு தரம் தான் அந்த பூமியில வாழுகிறோம். ஏன் தெரியுமா? ஆண்டவர் அதை அப்படி சொல்லி இருக்கிறாரு. ஒரே ஒரு தரம் இந்த பூமியில நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதை நாம் சந்தோஷமாய் அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்காகத்தான் நமக்கு குடும்பத்துல தகப்பன, தாய, பிள்ளைகளை, சகோதர சகோதரிகளை எல்லாம் தந்து இந்த பூமியில நம்முடைய வாழ்நாட்கள் எல்லாம் நன்றாயிருக்க வேண்டும், நாம் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று இத்தனை ஆசீர்வாதங்களை நமக்கு தந்து ஒரே ஒரு தரம் இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் துக்கப்பட்டது உண்டானால், வேதனைப்படுத்தப்பட்டது உண்டானால், ஒருவேளை நீங்கள் யாருக்காவது தீங்கு செய்தது உண்டானால், ஒருவேளை நீங்கள் செய்த காரியம் அது யாருக்கும் தெரியாது, ஆனால் அந்த பாவம், அந்த பாவ எண்ணம், அந்த பாவ சிந்தனை உங்களுடைய இருதயத்தில் இருந்து உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதா இருந்தால், அது உங்களை பின் தொடர்ந்து வந்து உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதா இருந்தால், இன்றைக்கு இந்த காலை வேளையில் தயவு செய்து யாருக்கு விரோதமாய் என்ன பாவத்தை செய்தாலும், யாருக்கு விரோதமான எதை செய்தாலும், அது உங்களுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தால், இந்த பூமியில நீங்கள் சந்தோஷமாய் வாழ வேண்டியவர்கள், பரலோகத்தில் ஆண்டவரோடு கூட காணப்பட வேண்டியவர்கள், மன்னிப்பை கேளுங்க. அவங்க பாதத்தில் விழுந்து மன்னிப்பை கேட்டுருங்க. நீங்க உங்களை தாழ்த்தும் போது கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்கள் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவார், உங்கள் பாவத்தை அவர் மூடி போடுவார், அந்த பாவம் உங்களை விட்டு எடுத்து போடுவார். அது உங்களை வேதனைப்படுத்தாது, அது உங்களுக்கு விரோதமாய் சாட்சியிடாது, அது உங்களை குற்றப்படுத்தாது, அது உங்களை காயப்படுத்தாது, அது உங்களை கண்ணீர் விட வைக்காது. நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நித்திய காலம் வாழலாம். இந்த ஒரே ஒரு இந்த பூமியிலேயும் சந்தோஷமாய் வாழலாம். ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறபடியினால பரலோகத்திலும் நீங்கள் பாக்கியவான்களாய் இயேசுவோடு கூட இருக்கலாம். சற்று நினைத்து பாருங்க, கண்ணை மூடி விட்டா இந்த கண்கள், வசனம் சொல்லுகிறது, நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாரி கொண்டிருப்பார்கள் என்று. நாம் நேர்மையாய் நடந்தாதான் நம் சமாதானத்துக்குள்ள சந்தோஷமாய் தேவ சமாதானத்தோடு, ரட்சிப்பின் சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு நாம் நம்முடைய படுக்கைகளில் இளைப்பாற முடியும். இப்போ நேர்மையாய் நடந்தா தான் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டா தான் நம்ம சந்தோஷமாக இளைப்பாற முடியும். ஆனால் இப்போ நம்ம இருக்கிறதோ ஒரு கடைசி காலம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவார், எந்த நேரத்தில் வருவார், எந்த நாளில் வருவார், எந்த நிமிஷத்தில் வருவார் என்பது நமக்கு தெரியாது. அவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறபடினால நம்மால மற்றவங்க சந்தோஷமாக இருக்கணும், நாமும் சந்தோஷமா தான் இருக்கணும். ஆண்டவருக்கு வருகையில நம்முடைய இந்த சரீரம் மறுரூபம் ஆகணும், நம் தேவ சாயலை தரித்து கொண்டு அவரோடு கூட வாழணும். ஆனால் அந்த பூமியில வாழ்நாளை தந்திருக்கிறாரே, நான் அந்த பூமியில என் ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிக்கணும், நான் சமாதானமாய் நான் நடக்கணும், நான் சமாதானத்தின் பாதையை, அந்த பாதையில தான் நடக்கணும், இந்த சமாதானத்தை காத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் வருகையில நான் அவரோடு கூட இருக்க வேண்டும். பாருங்க, எவ்வளவு ஒரு பரிசுத்தமான ஜீவியத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்த்து சொல்லி இருக்கிறாரு. ஒரே ஒரு தரம் தான் இந்த பூமியில வாழுகிறோம்.
எப்படியாகிலும் உங்களுடைய இருதயம் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய், ரட்சிப்பின் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய், இன்றைக்கு இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உங்க இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்கள். எப்படி ஆகிலும் யாரை சந்திக்கணுமோ சந்தித்து, யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமோ மன்னிப்பை கேளுங்க. எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு தடையா இல்லை. நீங்க எப்போ அந்த இருதயத்தில் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே நான் மன்னிப்பை கேட்பேன், என் பாவம் மூடப்படணும், என்னுடைய அக்கிரமம் மன்னிக்கப்படணும் அப்படின்னு நீங்க சொல்லுகிறீங்களோ அந்த நிமிஷமே கர்த்தர் உங்களுக்குன்னு ஆசீர்வாதமான பாதையை, உங்களுக்கு அனுகூலமான பாதையை திறந்து தருவார். மன்னிப்பை கேட்டுருங்க. வேதம் சொல்லுகிறது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். நம்முடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நம்முடைய பாவம் மூடப்பட வேண்டும். அதுதான் நமக்கு வேண்டும். அந்த சமாதானம் தான் நமக்கு வேண்டும். அந்த சமாதானம் தான் அந்த இருதயத்தில் இருந்தா தான் நம்முடைய சரீரம் மறுரூபமாகும். ஆண்டவருடைய வருகையில் அவரோடு கூட போக முடியும். என வருகை அவ்வளவு சீக்கிரமா இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நாம் மரிப்பதில்லை, நாம் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதனால உங்க இருதயத்தை இன்றைக்கு ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்க. எல்லா பாக்கியத்திலும் மேலான பாக்கியம் இயேசுவை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிற பாக்கியம், இருதயத்தில் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிற பாக்கியம். யாருக்கு தீமை செய்திருந்தாலும் நமக்கு யாரும் நம்மகிட்ட வந்து கேட்க போறதில்லை. ஆனால் நம்முடைய இருதயம் நம்மளை குற்றப்படுத்தக்கூடாது, குற்றவாளிகளாக இருக்கக்கூடாது. நம்முடைய அந்த பாவம் மன்னிக்கப்படணும். அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மூடப்படணும். இன்றைக்கு மன்னிப்பை கேளுங்க. இன்றைக்கு இருதயத்தை ஆயத்தப்படுத்தி இன்றைக்கு செய்ய வேண்டியதை இன்றைக்கு செய்யுங்க. இன்றைக்கு கண்ணீரோட, அழுகையோட, புலம்பலோட, ஆண்டவரே என்னை மன்னியும்னு கேட்டு, யார் யாருக்கு விரோதமாய் என்னென்ன பாவம், என்னென்ன துரோகம், என்னென்ன அக்கிரமம், என்னென்ன காரியங்களை செய்தோமோ எல்லாவற்றுக்கும் மன்னிப்பை கேளுங்க. உங்க இருதயத்தை இயேசுவுக்கு கொடுத்துருங்க. இயேசு உங்களுடைய இருதயத்தில் ராஜாவாக இருக்கட்டும். சமாதான கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை ஆளுகை செய்யட்டும். உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படட்டும். பரலோக பாக்கியத்துக்கு நீங்கள் பங்குள்ளவர்கள் ஆவீர்கள். நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். நாம் ஜெபிப்போமா? எங்கள் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையினாலும் வல்லமையினாலும் நீர் எங்களை நிரப்பி ஆசீர்வதிக்கிறதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, ஒரு கடைசி காலத்துக்குள்ளே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து வழி நடத்தி வருகிற தயவுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவ எச்சரிப்பின் சத்தத்தை நாங்கள் கேட்டோம். எப்படியாகிலும் ஒவ்வொருவரும் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே அடைக்கலம் புகுந்து கொள்ள நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, எங்கள் குடும்பங்களிலும் இதுவரையிலும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்று கொள்ளாதவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை, மீட்பை, ரட்சிப்பின் சமாதானத்தை, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள இயேசு கிருபை புரிந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பின் நாளாய், மீட்பின் நாளாய் இருக்க இரட்சகர் இயேசு அனுக்கிரகம் செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஓசன்னா, இப்பொழுதே ரட்சியும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் உம்மை கூப்பிட அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இனி காலம் செல்லாது. இயேசுவே, உம்முடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறபடியால் எப்படியாகிலும் அனைவரும் உம்மோடு காணப்பட கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவே, இந்த நாளிலும் தங்கள் குடும்பத்தினர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபத்தோடும் உபவாசத்தோடும் உம்மை நோக்கி வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய கண்ணீரின் ஜெபத்தையும் கர்த்தர் கேட்பீராக. கேட்டு மன்னித்து மனம் இறங்கி குடும்பத்தினரை ரட்சிப்பீராக. முழு குடும்பத்தையும் ரட்சிப்பின் சமாதானத்தாலும் சந்தோஷத்தாலும் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக.
ஒவ்வொரு குடும்பத்திலும் ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை தொனிக்க பண்ணும்படியாய், அது கேட்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். அனைவரும் நன்றி உள்ள இருதயத்தோடு தேவ சமூகத்தில் வந்து நின்று இயேசுவே என்று கூப்பிட, துதி ஸ்தோத்திரங்களை செலுத்தி உம்மை ஆராதிக்க கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மகா பெரிதான கிருபையின் காலத்தை ஒருவரும் அசட்டை பண்ணாதபடி தேவ இரக்கத்தை, மனது உருக்கத்தை பெற்றுக்கொண்டு தேவ சமாதானத்தால் நிரப்பப்பட்டிருக்க கர்த்தர் இயேசு கிருபை புரிந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவே, இந்த நாட்களிலே நீர் மனமிறங்கி தேசங்களை காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ சமாதானம் தேசத்தை ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தேச தலைவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். அதிகமான தேவ கிருபையினால நிரப்பி அனுதினமும் கர்த்தர் கூட இருந்து ஏற்ற ஆலோசனை, ஏற்ற ஞானத்தை, ஏற்ற கிருபையை, ஏற்ற அனுகூலமான வாசல்களை திறந்து கொடுத்து நீர் கூட இருந்து காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ட்ரினிட்டி வேர்ட் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. திருச்சபையின் திருப்பணிகளை ஆசீர்வதிப்பீராக. திருச்சபையின் ஊழியங்களில் எல்லாம் கர்த்தர் கூட இருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். திருச்சபையின் தேவைகளை ஆச்சரியமும் அதிசய பிரகாரமாய் சந்தித்து சபை ஆசீர்வாதத்தினாலும் ஆத்துமாக்களினாலும் நிறைந்திருக்க கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபையின் ஊழியத்தை எப்பொழுதும் எல்லா விதத்திலும் இன்னும் அதிக ஆசீர்வாதத்தோடும் அதிக கனத்தோடும் அதிக மேன்மையோடும் செய்து உம்மை மட்டும் மகிமைப்படுத்தக்கூடிய கிருபை இன்னும் அதிகமாய் தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். திருச்சபையின் குடும்பங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எப்பொழுது கேட்டாலும், எந்த நேரத்தில், எந்த குடும்பத்திலிருந்து நாங்கள் கேட்டாலும் நாங்கள் நற்செய்தியை கேட்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பமும் தேவ சமாதானத்தால் நிறைந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த அழுகையின் சத்தமோ கூக்குரலின் சத்தமோ கேட்க விடாதபடி கர்த்தர் கூட இருந்து ஒவ்வொருவரையும் கண்மணியை போல காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய இருதயத்தின் வாஞ்சைகளையும் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஜெபத்திற்கும் பதில் கொடுத்து அவருடைய கண்கள் அதிசயத்தை காண செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று எழுதி தந்திருக்கிறீரே. You may ask me for anything in my name and I will do it என்று சொல்லி இருக்கிறீரே. அப்படியே உம்முடைய பிள்ளைகள் கேட்கிறதை, அது எதுவாயிருந்தாலும் எப்படிப்பட்டதாயிருந்தாலும் அதை நீர் செய்து, அதை நீர் அவர்களுக்கு கொடுத்து, அவர்கள் விரும்புகிற காரியம் வாய்க்கும்படி நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உம்முடைய வருகை பரியந்தம் நீர் ஒவ்வொருவரோடும் ஒவ்வொரு குடும்பத்தோடும் கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தொடர்ந்து ஆசீர்வதியும், பொறுப்படுத்து கொள்ளும். புத்தி கெட்டாத பெரிய காரியங்களை செய்யும், மனம் இறங்கி மகிமையான காரியங்களை செய்து கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறதை நீர் காண்பியும். அடையாளத்தோடு ஆசீர்வதியும் அப்பா. உம்முடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும் அப்பா. வருகை பரியந்தம் ஒவ்வொருவரையும் கண்மணியை போல காத்துக்கொள்ளும். எங்களுடைய மிஷன் ஃபீல்டு ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, அங்கிருந்து எப்போ கேட்டாலும் நல்ல செய்தியை கேட்கணும், ஆசீர்வாதத்தின் செய்தியை கேட்கணும். இன்னும் அதிகமாய் உமக்காய் உழைக்க, உமக்காய் கொடுக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, சத்தியம் சென்றிராத இடங்களிலெல்லாம் சத்திய வசனத்தை, இந்த தீபத்தை அனைவரும் பெற்றுக்கொள்ளும்படியாய் எல்லா விதத்திலும் அதை செய்யக்கூடிய கிருபை, ஆசீர்வாதத்தை, அனுகூலத்தை தந்து கர்த்தர் கூட இருந்து உம்முடைய வருகை பரியந்தம் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிற கர்த்தர் ஆண்டவர், இந்த ஸ்தலத்திலே நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நீர் வந்தீர், நீர் ஆசீர்வதித்தீர், நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். இப்பொழுது ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தோடு அனுப்பும் அப்பா. தேவ சமாதானத்தை ஒவ்வொரு இருதயத்திலும் அது நதியை போல வழிந்து ஓடச் செய்யும் அப்பா. சந்தோஷத்தை தாரும் அப்பா. ஆண்டவரே, உம்மிலே களி கூர்ந்து மகிழும்படி இது நீர் உண்டு பண்ண நாளல்லவோ அப்பா.
ஆண்டவரே, இந்த நாளுக்குரிய சமாதானத்தினால், சந்தோஷத்தினால், ஆசீர்வாதத்தினாலும் ஒவ்வொருவரையும் களிகூர்ந்து மகிழ பண்ணுவப்பா. ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. ஒவ்வொருவரையும் ரட்சித்து காத்து கொள்ளும் அப்பா. ஒவ்வொருடைய கண்கள் அதிசயத்தை காண செய்யும். கர்த்தர் கூட உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நன்றி உள்ள இருதயத்தின் மீது கரத்தை வைத்து சொல்லுவோமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய், குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் நமக்கு அற்புதத்தின் நாள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்து உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். அந்த விசுவாசத்தோடு, ஜெபத்தோடு ஆண்டவருக்கு நன்றியை செலுத்தி நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமேன், ஆமேன்.